ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 7. இந்த வேகனுக்கும் சர்ச்சுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால தான் அந்த பேண்டட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வேகனுக்குள்ளே இருக்க என்ன திருடணும் அப்படிங்கிறதே தெரியாமல் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் ப்ரீஸ்ட் தான் அதுக்கு காரணமாக இருக்குமா? நெக்ஸ்ட் ஹெட் வரக்கூடாது, நம்ம தடுக்க ட்ரை பண்ணுறான். இந்த ஜாபை பற்றி தெரியாமல் நான் இதை அக்செப்ட் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜாபை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிற லெட்டர் அவர் கொடுக்குறாரு. தேவைப்பட்ட நான் அவங்களே திரும்ப ஹையர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் கெல்மான் கிளம்புறோம் அப்படின்னு அந்த வாரியர் சொல்லுவோம். நாங்கள் ஃபார்னிட் போகிறோம் நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா மீட் பண்ணலான்னு அவங்க கிளம்புறாங்க. ஃபார்னிட் இங்கேருந்து ரொம்ப தூரம். ஸோ நம்மளே நமக்கு ஒரு சொந்த வேகன் வாங்கலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸோ இப்போ அந்த வேகன் ஷாப்புக்கு போகிறாங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதை மாடிஃபை பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், மற்றவங்க அதை பார்த்தா நம்மளையே டவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். வண்டி ஷேக்கிங் இல்லாமல் டயர் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி மட்டும் தான் பண்ண போகிறேன்னு சொல்லுவோம். ஹார்ஸே இல்லாமல் வண்டி ஓடுற மாதிரி இல்லை பறக்கிற மாதிரி பண்ணுவியோன்னு நினச்சேன்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அதை நான் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அதை உன்னால பண்ண முடியுமான்னு டியரா கேட்குறா. நல்ல 2 பேர் தூங்குற மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு கேரேஜாக நம்ம ஹீரோ பார்க்குறான். எஸ்கியூஸ் மீ, நாங்கள் இந்த வண்டியை வாங்கிக்கிறோம் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆல்ரெடி உங்ககிட்ட ஹார்ஸ் இருக்கான்னு கேட்கவோ இல்லையே நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை இழுக்கிறதுக்கு ஹார்ஸ் தேவைன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, ஈவன் மான்ஸ்டர்ஸ் கூட வச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்றாரு. சரி, நான் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு கடைக்கு வெளியே வரும்போது நீ நம்ம ஹீரோ கிட்ட டெலிபதி மூலியமா கான்டாக்ட் பண்றேன். இருக்கிற வேலை முடிஞ்சது, நான் உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். வேகன் வாங்கியிருக்கேன், ஒரு மான்ஸ்டர் தேவை நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை இழுக்கிறதுக்கு நான் ஒரு மான்ஸ்டர் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு நீ சொல்ற. அப்புறம் மூன் ஜங்ஷன் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிங் விசாரிச்சாரு அப்படின்னு வா சொல்றாரு. எதுவும் நல்லதுக்கு தான். அவங்க என்ன ஓவரா புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் நான் அவங்க பக்கம் வர வைக்க ட்ரை பண்றதுக்கு இந்த மூன் ஜங்ஷனை தான் கைப்பற்ற நினைச்சிருக்காங்க. சில பேர் நான் அவங்களுக்கு சொந்தமாகணுங்கிறதுக்காக மூன் ஜங்ஷன் என்னோடதுன்னு ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றா. இப்போ புரியுது நீ ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்கான்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்களோன்னு நீ கேட்குவோம். ஆமாம் நம்ம ஹீரோ சொல்கிறேன். எனக்கு சந்தோஷம்னு நீ சொல்கிறா. ஆல்கமிக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு யாரா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. நைட்டு தங்க உங்களுக்கு இடம் தேவையா? எனக்கு ஒரு இடம் தெரியும்னு கடைக்காரங்க சொல்கிறாங்க. அந்த இடம் ரொம்பவே லக்ஸரியஸாக தெரியுது. சிங்கிள் ரூமா டபுள் ரூமான்னு கேட்கப்போ டபுள் ரூம் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நிறைய காசு நம்ம இதுக்கே செலவு பண்ணியிருக்கோம். பட் இருக்கட்டும், இன்னைக்கே ஒரு நாள் தான் வரோம், அந்த லெவலுக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தூங்க போகிறாங்க. நான் இந்த இடத்துல பேசலாம்னு யோசிச்சு கேட்கவும் தாராளமாக பேசலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற நம்ம ஹீரோ வந்து அவன் வேலையை பார்க்குறான். மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணாங்களான்னு டேரா வந்து கேட்குறா. ஆமா, நாளைக்கேவா வந்துருவா நம்ம ஹீரோ சொல்கிறேன். சரி, நம்ம டின்னரை சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ கேட்குறேன். சரி, நான் குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பெட்டுக்கு போகிறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்களும் குளிச்சுட்டு பெட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம ஏன் ஒன்றா குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி டேராவை யோசிக்கா வந்து நம்ம ஹீரோ ரூமில் இருக்கிற பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். நான் என் வெப்பன் மெயின்டெனன்ஸை கண்டினியூ பண்ணுறேன் நம்ம ஹீரோ பார்த்தா அது சூப்பராக இருக்குது. ஹே, எங்கே கை வைக்காதன்னு ஒரே சவுண்டாக கேட்குது. சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டு தள்ளி போய் நிற்கிறேன். நம்ம ஹீரோவோட வேகனை இழுக்கிறதுக்கு ஒரு மான்ஸ்டர் கொண்டு வரேன்னு நீ சொல்லியிருப்பா. இந்த மான்ஸ்டர் கரெக்டாக இருக்கும்னு நீ பார்க்குறா. யோசுகா குட்டியா மாதிரி நம்ம ஹீரோவோட மூஞ்சி மேலே படுத்திருக்கா. நம்ம ஹீரோ வந்து அவன் வாங்கின அந்த வேகன்ல மாடிஃபிகேஷனை பண்றான் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். நானும் கூட வரேன் அப்படின்னு டியரா சொல்றான். ரிங் ஆட் பண்ணி இதோட ஷேக்கிங் கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அதை முடிச்சிருந்தான். டயர் ஸ்மூத்தா பார்க்க பேரிங்க மாத்திரன்னு சொல்லவும், ஷேன் என்னப்பா மாடிஃபிகேஷனை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு கொஞ்சமாச்சும் நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி டியரா கேட்கவோ, மற்றவங்களுக்கு டவுட் வராத முடியும். அடுத்தது நான் ரொம்ப ஸ்லோவாக நார்மலாக பண்ணுறேன் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே, மாஸ்டர் நான் வந்துட்டேன், நார்த்தன் கேட் கிட்ட வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீ டெலிபதி மூலியமா சொல்லவோ, இதோ நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி மாடிஃபிகேஷனை திரும்பவும் நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிருந்தான். ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத முன்னாடியே நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணியிருந்தான். அங்கே போனோடனே நீ அதை பாப்பா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா அந்த மான்ஸ்டர் பார்த்து ஷாக் ஆகுறா. இந்த ஜேட் மான்ஸ்டரோட நார்மல் மேக்ஸிமம் லெவல் 650 தான் இருக்கணும். பட் இது 750 இருக்கு. ஸோ யூனிக் மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோ பார்க்குறான். வேகனை இழுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு நீ சொல்லவும், பக்கத்தில் இருக்கிற சேக்ரெட் மவுண்டன்ஸ்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிறா. பட் நீ இது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ்னு வா சொல்கிறா. நான் உன்னை பாராட்டலான்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த மான்ஸ்டருக்கு டியராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மான்ஸ்டர் நீ கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் மாற்ற முடியாத நம்ம ஹீரோ சொல்ல, வேகனைகளுக்கு தகுதியானது ஒரு சேக்ரெட் பீஸ்டாச்சும் இருக்க வேணாமா அப்படின்னு வா கேட்குறா. அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ ஒரு சொடக்கு போட்ட உடனே அதை கொஞ்சம் குட்டியாக மாறுது. அதனால் குட்டியாக முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னமும் இதை விட குட்டியாக முடியும்னு நீ சொல்கிறா. சரி, ஓகே, இந்த மான்ஸ்டரையே நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் பெரிய பெரிய விஷயத்தையும் அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிஆரா பார்க்குறா. நீ ஹை லெவல் மான்ஸ்டர் கொண்டு வருவான்னு நானே எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு இது பிடிக்கலையான்னு நீ கேட்கவும், அப்படி இல்லை, நான் ரொம்பவே சந்தோஷம் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். யோசிகா மான்ஸ்டர் லாங்குவேஜ்லேயே அந்த மான்ஸ்டர் கூட பேசுகிற அவன் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பானா அப்படின்னு யோசிக்கா சொல்கிறா. பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ ஷிம்மர் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறா. ஷிம்மர் ஒன்று பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்கிறான். என் மாஸ்டர் கிட்ட நல்லபடியாக நடந்துக்கோன்னு நீ கூட்டிகிட்டு போகிறேன். என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட் சியராட்ட நம்ம மீட் பண்ண போகிறோம் நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த வேகன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனாலும் ஷேக் ஆகலான்னு டேரா சொல்லவோ, ராயல் கேரேஜை விடவும் இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறா. யோசிக்கா அந்த மாஸ்டர் கிட்ட பேசவும், என்ன பேசுறீங்க நம்ம ஹீரோ கேட்குறான். அவன் பேரண்ட்ஸ் கூட மவுண்டனை ரோல் பண்ணிட்டு இருந்தானா. அப்போ ஒரு அட்வென்ச்சரர் வந்து அவன் பேரண்ட்ஸை கொண்டுட்டாங்களா. ஒரு எல்ஃப்
எல்ஃப் கேல் தான் அவனை ரெஸ்கியூ பண்ணியிருக்கான்னு சொல்லவும் அதனால தான் அவன் என்னை பார்த்தவனே எதுவும் பண்ணலையான்னு நீ கேட்குறான். அவனை காப்பாத்தின அந்த எல்ஃப் பர்சனே இவாதானா அப்படின்னு சொல்லவும் என்ன நானா அப்படின்னு டியரா ஷாக் ஆகுற. எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆமா சின்ன வயசுல நான் ஒரு டாகியை காப்பாத்தினேன். ஆக்சுவலி அது டாகி இல்ல ஒரு சேக்ரெட் மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி டியரா ஷாக் ஆகுற. ஷிம்மரோட ஓனர்ஷிப்பை நான் அப்போ உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியதேன் அப்படின்னு சொல்லி ஸ்னீ சொல்றா. ஸ்னீ வந்து சிம்மர் கூட இருக்கிற இப்போ இருக்கிற கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு டியராவை அதோட ஓனரா மாத்தி விடுறா. டேராவோட லெவல் கம்மியாக இருக்குது, இந்த மான்ஸ்டரோட லெவல் அதிகம், இது ஓகே தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். டேராக்கு அந்த மான்ஸ்டர் பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்தாலுமே கூட அவள் வந்து இப்போ அது கூட கான்ட்ராக்டை மேக் பண்ணுறா. அந்த மான்ஸ்டரோட இவள் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால டேராக்கு நிறைய மேஜிக் போனதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி டேரா சொல்கிறா. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. டேராக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் தான் ஷிம்மரை அவளுக்கு மாற்றி விட்டுட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் எப்போவுமே டேரா கூட இருக்க முடியாதுல்ல, ஒருவேளை அவள் ப்ராப்ளம்னா ஷிம்மரை ஈஸியாக அவளால் சமன் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் நீ, ஏன்னா எனக்கு பிரச்சனைனா எப்போ நான் ஒன்று தான் கூப்பிடுவேன், நீயும் எனக்கு கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எப்போ தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறேன். இவங்க ஃபாரினுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம வரப்போகிறத ஜெரையாட் கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவள் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நீ சொல்கிறா. இப்போ இந்த இடத்தோட கரண்ட் கிங்காக இருக்கிறவன் தான் நம்ம ஹீரோவையும் இவங்களையும் வெல்கம் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். வாங்க அவங்கள மேங்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவன் சொல்கிறான். ஷிம்மருமே இப்போ யோஸ்கா சைஸ்க்கு ரொம்ப குட்டியாக மாறிட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஜெரையாட்டோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்னீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்னீயோட பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜெரையாட் அவனோட அந்த ரெட்டைனர்ஸோட ரூம்குள்ளே உட்காந்துருக்கான். ஜெரையாட் ஆக்சுவலி ஒரு பீஸ்ட்டுங்கிறதுனால அவனோட ரெட்டைனர்ஸும் பீஸ்டாக தான் இருக்காங்க. மாஸ்டர் ஷின் உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஜெரையாட் வந்து ஒரு பீஸ்ட் பீப்புள். அந்த பீஸ்ட் பீப்புளால் ஜஸ்ட் 150 இயர்ஸ் தான் வாழ முடியும். பட் இந்த ஜெரையாட் மட்டும் நம்ம ஹீரோக்காக 500 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோடு தான் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.